ஞானம் அப்படிங்கிற சொல்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஞானம் வந்துடுத்து மெய்ப்பொருள் காண்பது அப்படிங்கிறது தான் ஞானம். மெய்ப்பொருள் அப்படிங்கிறது மெயினா பிரம்ம, பொருள்னா வஸ்து, பிரம்ம வஸ்து. வஸ்துங்கிறது ஒரு ஆர்டிகிள் கிடையாது. அதனாலதான் அங்க பிரம்ம வஸ்துன்னு சொல்றது மெய்ப்பொருள் தமிழ்ல சொல்றோம். அறிவு என்பது அறிவதுதான் அது. அதனாலதான் மெய்ப்பொருள்ங்கிறத ஹலோ அலுவலதா இன்னொரு சவுண்ட் தப்பா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. அதனால வந்துட்டு காண்பதுன்னு போட்ட காரணம் திரஷ்டா, மந்திர திரஷ்டாங்கிற மாதிரி உண்மைக்கு தெரிந்து கொள்ளுதல் இல்ல, இன்னைக்கு பார்த்தல்லே சொல்லிட்டான். காண்பதுங்கிறது 5 இந்திரியங்களுக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சக்ஷுர் மட்டும் யூஸ் பண்ணிட்டாளா வேதத்துல, சக்ஷுர் இத்தின்னு சொல்லிடுவா. இத்தின்னா மற்ற நாளையும் கூட்டிக்கோன்னு அர்த்தம். அதனால உண்மை பொருளை ஒருவன் உணர்ந்து விட்டால், அதாவது பிரம்மத்தை உணர்ந்தால், அதாவது பிரம்மம் நான் என்பதை உணர்ந்து விட்டால், உணர்கின்றவனும் கிடையாது, உணரப்படும் பொருளும் கிடையாது, உணர்ந்த ஞானம் உணர்ந்த அனுபவம் மட்டுமே நிற்கும். அதனாலே ஞானி என்பவன் கிடையாதுன்னு ரமண மகரிஷி எழுதியிருக்கார். ரமண மகரிஷி ஞானின்னு ஒருத்தன் கிடையாது அப்படி கிளியரா எழுதியிருக்கார். என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்காருன்னா, யார் ஒரு ஞானின்னு சொல்றியோ அவன்கிற என்டிட்டியே அங்க கிடையாது. அவருக்கு தெரியும் தன் பேர் ரமணம்னு பேரு, அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு என்ன அனுபவம் மட்டும்தான். சுகர்ல இருக்கிற ஸ்வீட்டஸ சரியா எடுத்துட்டா, சால்ட் இருக்கிற சரியா எடுத்துட்டா அதுதான் பிரம்மம். சேர்ந்து இருந்ததுன்னா சால்ட் அண்ட் சுகரா இருந்தா அதுதான் மாயா சேர்ந்த வஸ்துவா வர்றது. அப்பதான் வருது. சொல்லுங்க. 2 பேரு பிரகிருதி பேரு, ஒரு பேரு அபரா பிரகிருதி. இந்த ரெண்டோட மிக்சர் தான் இந்த உலகமே. இது திரும்பி சொல்லுங்க. பேரு பரா பிரகிருதி. பரா பிரகிருதி. பரா பிரகிருதிங்கிறது இருக்கூட பிரம்மனுக்கு பேரு. அபரா பிரகிருதிங்கிறது மேட்டர். மேட்டர் இல்லாம ஒன்ன செய்ய முடியாது. செய்யற இன்டெலிஜென்ட் காசு இல்லாம ஈரம் இல்லாம ஒன்ன செய்ய முடியாது. கூட பிரம்மன் வந்ததுன்னா எப்படி வந்ததுன்னு கேள்வி வர்றது இல்ல. அபரா பிரகிருதிங்கிற மேட்டர்ல இருந்துதான் சிருஷ்டி வந்ததுன்னா அபரா பிரகிருதி சேத்தனம் இல்லையே, சைத்தன்யம் இல்லாத ஒன்றுல இருந்து ஒரு ஆக்டிவிட்டி எப்படி வர முடியும்னு கேள்வி வருது. அப்ப பராப்பிரகதியா இருக்கிற நிற்குட பிரம்மன் தான் சிருஷ்டிய பண்டித்துன்னு சொன்னா எதை வச்சு பண்டித்து கண்ட வேண்டிய பொருள் 2வது பொருள் இருக்குன்னா துவைத்தம் ஆயிடுறதேன்னு கேள்வி வருது. ஒரு சிலந்தி பூச்சி வாயிலிருந்தே வெளியில கொண்டு வந்து ஒரு கூட்டை கட்டி அவசரம்னா தன் வாய்க்குள்ளேயே அத்தனையும் இழுத்துட்டு விடுறது. அது ஆமா, அது உள்ளுக்குள்ள இருக்கிற போது அது வெயிட்டுக்கும் வெளியில ஒரு கூடு கட்டதுக்கு அப்புறம் அது வெயிட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. இல்ல வட்டத்தினால வெயிட்டு குறையிறதுக்கு பண்டிலிருந்து தானே தோன்றுவதனால எப்படி ஒரு ஸ்பைடர்னால பண்ண முடியும் ஊர்நாபின்னு பேரு எப்படி வருகிறதோ அது போலத்தான் நிற்குட பிரம்மன் என்பது அபரா பிரகிருதியோட சேரும் பொழுது உலகமாக தோற்றமளிக்கிறது. எங்கேயும் கிரியேஷன் நடக்கிறது இல்லை, எதுவும் ஆறது கிடையாது. இது தோற்றம். இது இதை புரிஞ்சின்றவன் ஞானி. இதை புரிஞ்சின்றவன் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களிலும் இறைவன் தான் இப்படி தோற்றமளிக்கிறான்ங்கிற உண்மையை உணர்ந்து கொள்கிறான். சுவாமிய பார்த்துட்டு யாராவது கேட்டா இப்ப கூட சுவாமிய பார்த்துட்டு தானே இருக்கே அப்படின்னு பதில் சொல்றான். எப்போ
திருப்பி சொல்லுங்க. ஈஸ்வரன்கிறது அபரா பிரகிருதியோடைய நிர்குண பிரம்மன் வந்து பராபிரகிருதி நிர்குண பிரம்மன் அபராபிரகிருதிங்கிற மேட்டரோட சேர்ந்து மேட்டர் அதுக்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் பொழுது அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேரு. அந்த பிரம்மனுக்கு ஈஸ்வரன் பேர் வைக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஒரு மேட்டர் ஃபார்மேஷன் வந்துருத்து. அது இன்னும் முழு உறுப்பு வெவ்வேறு உறுப்ப வரல, இன்னும் உருவத்துல வரல. ஏன்னு கேட்டீங்கல்ல, அது இன்னும் பகுஸ்யாம் அப்படின்னு சொல்லிட்டு படவாக ஆகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கே ஈஸ்வரன் ஆயிடுறது பேரு. அப்படி வரும்பொழுதுதான் அதை ஈஸ்வரன் சொல்றதுனால நம்மளால அறிய முடிகிறது. மொத்தம் பிரம்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணணும்னாலும் அந்த ஞானத்தை அடையணும்னாலும் தரிசனம் பண்ணாலும் முடியாது. தரிசனம் பண்றது எப்படின்னு கேட்டா, நிர்குண பிரம்மத்தை யாருமே தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா அது பார்க்க முடியாது, கேட்க முடியாது, தொட முடியாது, உணர முடியாதுன்னு வேற சொல்றது. அப்போ ஈஸ்வர சம்பந்தமாக மேனிஃபெஸ்டட் வேர்ல்ட் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தில் எதுவா இருந்தாலும் அது ஈஸ்வரன் தானே இப்படி வந்திருக்கிறான்னு எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் நிர்குண பிரம்மத்தை எப்போது தரிசனம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். விஸ்வரூப தரிசனம்னா தெரிச தரிசனம்னு அர்த்தம் கிடையாது. விஸ்வம்னா பிரபஞ்சம்னு அர்த்தம், யூனிவர்ஸ் அர்த்தம், ஆஸ்மாஸ் அர்த்தம். இந்த நிர்குண பிரம்ம தரிசனத்தை விஸ்வரூப மூலமாக யாரத்தன் செய்யறானோ, விஸ்வத்தை துவாராவா வச்சுண்டு அந்த ரூபத்திலேருந்து நிர்குண பிரம்மத்தை யாரு டிரைவ் பண்ண தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஞானியாரான். அவனுக்கு எல்லாமே தெய்வம் தான். அவனுக்கு தெய்வம் இல்லாத விஷயமே உலகத்துல கிடையாது. காரணம், எந்த பொருள்களும் தெய்வம் வந்து இருக்கிறதாக அவர் நினைக்கிறது இல்ல. தெய்வமே அப்படி காட்சி அளிக்கிறதுங்கிறத கிரியேஷனுடைய அத்வைதத்தினுடைய சாராம்சம். அதனால அவன் பாக்குறது தன்னையும் சேர்த்து எதாலையும் சேர்த்து எல்லாம் சமத்துவ பாவம். இந்த சமதர்சனம் வர்றதுங்கிறது அவனோட போய் கட்டிக்கிறதோ படுத்துக்கிறதோ கிடையாது. அதுக்காக யாரையிட்டையும் சிங்கத்திட்டு படுத்துக்க முடியாது. ஒரு கீதையில ஒரு ஸ்லோகத்துல 5 விஷயத்த ஒன்னா கொடுத்துட்டார் அவர். அது நாயா இருக்கட்டும், பன்னியா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், அவர் எல்லாம் சமதர்சனமா பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லாரையும் போய் கட்டிக்கிறது இல்ல, கொண்டுடுவது. இது இப்படி இருக்கிறதெல்லாம் தெய்வம் நினைச்சுக்கணும். இந்த விஸ்வரூபம் தான் மகாருத்ரத்துல சொல்லப்படுறது. மண்ணா இருந்தாலும், கல்லா இருந்தாலும், மலையா இருந்தாலும், குகையா இருந்தாலும் நீதானேங்கிறான். என்ன அர்த்தம்னா உன்னுடைய தோற்றம் தானேன்னு கேட்கிறோம். விஸ்வரூபத்தை சொல்றதுதான் அதுவும். மாதிரி இதை புரிஞ்சுட்டவருக்கு பேரு ஞானின்னு பேரு. அவருக்கு உலகத்துல மத்தவா மாதிரி அவரும் நடந்திருப்பான். அப்படியே வாழ்வோம், தர்மடர் எப்படி வாழ்வோம். ஆனா அவனை ஞானின்னு கட்டுப்படுத்துறதுக்கு வேற குவாலிபிகேஷனே கிடையாது. தாடி இருக்குமா, எத்தனை நிலம் இருக்கும், அவன் வந்து காஷாயம் கட்டிப்பனா, தண்டம் உண்டா, பட்டை அடிச்சுப்பனா, இதெல்லாம் கிடையாது. ஞானிங்கிறவன் ஞானத்தை அடைஞ்சவனுக்கு உலகத்தோட எல்லாரையும் மாறி தானும் வாழ தெரியும், வாழ்வான். ஆனால் அதுல அவருக்கு சங்கம் கிடையாது, அவருக்கு கர்மா கிடையாது, வேண்டுதல் வேண்டாமே கிடையாது. மகர்ஷி வேதாத்திரி மகர்ஷிய போறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, உடம்பு சரியில்ல, என்ன வேணும்னு கேட்டாங்க. வேண்டாமை வேண்டும் சொன்னார். வேண்டாமை வேண்டும் வேண்டும். அதாவது எதுலையும் போய் இதுவே வேணும்னு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே நம்ம தான் நம்புறோம். அப்படி அதான் அதுதான் நான் தான் நீ, அவ்வளவுதான். இப்படி வாழ்றதுதான் வாழ்க்கை. இதுதான் விஸ்வம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல முதல்லாமா விஸ்வம் தான் வரும், விஷ்ணு வராது. முதல் நாமாவே விஸ்வம் தான். ஏன்னா விஸ்வம் தான் ரூப தரிசனமே. அதுதான் அது வந்து துரியோதனன் சபையில